ஹாய்ங்க, என்னடா எடுத்தோடனே பால் பாட்டில் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண பேபி ஃபீடிங் பாட்டில். பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் டெய்லி யூஸ் பண்ணும்போது சில சில சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அவனுக்கு இல்லை, எனக்கு தான். அதை குடிக்கிறதும் உள்ளே தள்ளுறதும் ஈஸியாக அவர் தள்ளிடுவார், திரும்ப திரும்ப நான் எடுத்து கொடுக்கணும். இதே பிரச்சனையாக போச்சு. ஸோ பாட்டில் க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதே மாதிரி ஃபீட் பண்ணும்போதும் அவனுக்கு கஷ்டமோ இல்லை, எனக்கு தான் கஷ்டம். ஸோ இதுக்கு என்னடா சொல்யூஷன் நினைக்கும் போது தான் இருக்கவே இருக்கா நம்ம சொல்யூஷன் பாஸ். மீஷோவில் வண்டியை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டிலுக்கு தான் நான் மாறினேன். ஆனஸ்ட்லி இந்த சேஞ்ச் ரொம்ப நல்ல டிசிஷனாக இருந்துச்சு. இதில் என்ன சொல்கிறதுனா, அன்பாக்சிங் பண்ணோன்னு சீரியஸ்லி நான் செம்ம ஷாக்கு. இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியான பாட்டிலாம் ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ சூப்பராக நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இன்னர் சைல்டே வெளியே வந்துச்சு. குழந்தைங்கள விட நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த பாட்டிலை பார்த்து. இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாங்கின பாட்டில் பழைய பாட்டில் கூட கம்பேர் பண்ணி இந்த குஞ்சாப்பா எனக்கு கொடுத்தேன். ட்ரை பண்ணார், ஆஸ் யூஷுவல் குடிச்சிட்டு உள்ளே தள்ளணும்னு ட்ரை பண்ணார். உள்ளே போல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்னென்னா, எல்லா பேபிக்கும் ஒரே பாட்டில் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணி என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். இது எந்த பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. நடுவில் காமெடி பண்ணுவேன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.